الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இங்கு குழுமி இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம இன்னையிலிருந்து ஹதீஸே குதுசி அப்படிங்கிற ஹதீஸுகளுடைய பாட தொகுப்புகளை நம்ம படிக்க போறோம். இந்த ஹதீஸே குதுசி அப்படிங்கிறது இறைவன் அல்லாஹ் பேசிய வார்த்தைகளை, தனக்குத்தானே சொன்ன விஷயங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அறிவித்த அந்த தொடருக்கு பேரு தான் ஹதீஸே குதுசின்னு சொல்லப்படும். அப்படி மிக முக்கியமாக 40 ஹதீஸுகள் இருக்குது. அந்த ஹதீஸுகளை தான் இன்னிலிருந்து நம்ம பாடமாக, ஒரு பகுதியாக, ஒரு வகுப்பாக நம்ம இன்ஷா அல்லாஹ் படிக்கிறோம். உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஒரு வேலை என்னன்னா கற்றலும் கற்பித்தலும் தான். உன்னை படிச்சுக்கிறதும் அடுத்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கறது தான் உலகத்தில் இருக்கிற வேலைகள்லேயே, செயல்கள்லேயே மிகச் சிறப்பான செயல் அப்படிங்கிறது அதுதான், கற்றலும் கற்பித்தலும் தான். அதுலேயும் குறிப்பாக கால அல்லாஹு தஆலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தை, ஷரியத்தை படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குதே, அது ஒரு மிக முக்கியமான பெரிய வாய்ப்புகள். அப்படிப்பட்ட ஹதீஸுடைய தொகுப்புகளை தான் மாஷா அல்லாஹ் நம்ம படிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் லுஹூருக்கு பிறகு ஃபாரூக் மஸ்ஜிதில் நாம ஒவ்வொரு ஜுஸுவினுடைய கருத்துக்களும், அதனுடைய மூலக்கூறுகள் என்ன, அதனுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்ன, அந்த ஜுஸு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கிற பாடத்தை படிக்கிறோம். இரவு நேரங்களில் இந்த ஹதீஸுகளுடைய வகுப்புகளை நம்ம படிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய முதல் ஹதீஸ ஹஜ்ரத் நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لما قضى الله الخلق كتب في كتابه على نفسه فهو موضوع عنده إن رحمتي تغلب غلبي. رواه مسلم. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைக்கும் போது அவரிடம் உள்ள தனது புத்தகத்தில் தனக்குத்தானே இவ்வாறு எழுதி கொண்டான். மேலும் அது அவனிடம் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அவன் என்ன எழுதினான் சொன்னா, நிச்சயமாக எனது கருணை எனது கோபத்தை மிகைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொன்னதாக எழுதியதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலாவுடைய இரக்கம் என்பது அவனுடைய தண்டனையை விட, அவனுடைய கோபத்தை விட அதிகம் சக்தி வாய்ந்ததாக தனக்குத்தானே அறிவித்துக் கொள்றான். தனக்குத்தானே என்ன சொல்லிக்கிறான், தன்னுடைய கோபம் என்பது எல்லா நிலைகளிலையுமே தன்னுடைய கோபத்தை விட அவனுடைய இரக்கம், அவனுடைய அன்பு அதிகமானது என்பதாக தனக்குத்தானே தன்னுடைய புத்தகத்தில் அவன் எழுதி கொள்றான். இமாம்கள் இதுக்கு விளக்கம் எழுதும் போது மிக ஆழமான தெளிவுகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளின் மீதும் நேசம் கொள்றான், அன்பு கொள்றான். அந்த அன்பின் காரணமாக இமாம்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனின் மீது
70 தாயினுடைய அன்பை வெளிப்படுத்துறான். ஒரு தாய் ஒரு மகனை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ, ஒரு பெற்றெடுத்த பிள்ளைய ஒரு அம்மா எப்படி நேசிப்பாங்களோ, அதுபோல அல்லாஹு தஆலா 70 தாயினுடைய அன்பை தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், அன்பை செலுத்துறான் அப்படின்னு சொல்லி இமாம்கள் நமக்கு விளக்கம் எழுதுறாங்க. இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஏன்னா இந்த ஹதீஸ் முஸ்லிம்களுக்கு என்ன விளக்கப்படுத்துது, நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை அளித்தல். நமக்கு எல்லாத்துக்குமே இறைவனுடைய மன்னிப்பு ஆக சிறந்தது. அதனால் நிச்சயமாக நாம இறைவன் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அவனிடத்துல கையேந்தி யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முறையிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மனிதன் மீது இறக்கப்படுகிறான். அவன் மீது இறக்கப்பட்டு அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் கிதாபுகள்ல இமாம்கள் சொல்லுவாங்க, அத்தீன் அல் ஈமான் அப்படிங்கிறது பைனல் ஹௌஃபி வர் ரஜா, நம்பிக்கைக்கும் பயத்திற்கும் மத்தியில உண்டானதுதான் ஈமான் என்று. ஒவ்வொரு முஃமின்களும் நம்ம என்ன நினைச்சுக்கணும், அல்லாஹ் நம்மள மன்னிப்பான் அப்படிங்கிற உறுதியும் நம்மள்ட்ட இருக்கணும். இரண்டாவது, அல்லாஹ்வை நம்ம பயப்படவும் செய்யணும், அல்லாஹ்வை பயப்படவும் செய்யணும், அல்லாஹ்வை நம்பவும் செய்யணும். இது முதல் நிலை. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய பண்புகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பண்பு. அல்லாஹ்வுடைய கிட்டத்தட்ட அவனுக்கு 99 பண்புகள் இருக்கு. 99 பண்புகள்ல ஆகச்சிறந்த ஒரு பண்பு என்னன்னா, மனிதனின் மீது இறக்கப்பட்டு மனிதனை நேசிச்சு மனிதன் மீது அன்பு கொள்வதல் தான் அவனுடைய பண்புகள்லேயே ஆகச்சிறந்த பண்புகள் என்பதாக என்ன செய்யறான் இமாம்கள் அவங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க இந்த ஹதீஸுக்கு. அதே மாதிரி அல்லாஹு தஆலா தன்னுடைய இரக்க தன்மையை பத்தி குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வர்றான். நான் எவ்வளவு இரக்கமானவன், நான் எவ்வளவு அன்பானவன், நான் மனிதனை எவ்வளவு நேசிக்கிறேன், படைப்புகளை நான் எவ்வளவு நேசிக்கிறேன், ஆனா நீங்க தான் என்ன நேசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத அல்லாஹ் வெளிப்படுத்துறான். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அப்படிங்கிறதாக தன்னை வெளிப்படுத்துறான். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வினுடைய இரக்கம் படைப்புகள் மீது அதிகமாக இருக்குது. இந்த சூரத்துர் ரஹ்மான்ல தன்னுடைய இரக்கத்தை பத்தி மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான். அதே போல சூரத்துல் அல் ஆராப் அப்படிங்கிற சூறாவுல அல்லாஹ் சொல்றான், என்னுடைய இரக்கம் எல்லா வஸ்துக்களின் மீது சூழ்ந்திருக்குதுன்னு சொல்றான். எல்லா வஸ்துக்களின் மீது அவனுடைய இரக்கம் இருக்கிறதுனாலதான் நமக்கு மழை பெய்யுது, உணவு கிடைக்குது, மக்களுக்கு மத்தியில சிரித்து பேசுறோம், உலகத்துல மனிதன் நிம்மதியாக வாழ முடியுது. இதெல்லாம் எதனுடைய தன்மை என்பா, அல்லாஹ்வுடைய இரக்கத்தினுடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அன்பின் வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய பாசத்தின் வெளிப்பாடு. அதனாலதான் தமிழ் இலக்கியங்கள் மிக அழகாக சொல்லும், அறிவுள்ள உள்ளம் அருளுள்ள உள்ளம். யாருக்கு அறிவு இருக்குதோ அவங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும். அருளுள்ள உள்ளம் பணிவுள்ள உள்ளம். யாருக்கு அருள் இருக்குதோ அவங்க பணிந்து நடப்பாங்க, பொலைத்தா இருப்பாங்க, மக்களை நேசிப்பாங்க. அருளுள்ள உள்ளம் பணிவுள்ள உள்ளம், பணிவுள்ள உள்ளம் பண்புள்ள உள்ளம். யாரிடத்துல பொலைத்தஸ் இருக்குதோ, மற்றவங்களை நேசிக்கக்கூடிய தன்மை, பணி